யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தியானிக்கும் போது வேதத்தில் இப்படியாய் தியானித்தோம். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். அந்த யாக்கோப்பு 4:8 கடைசி பகுதியிலே ஆமென் ஜீசஸ் அல்லேலூயா. அந்த சரியாச்சுமா, கொஞ்சம் சோழனுக்கு வச்சுக்கோ, உட்காந்துரு. ஆமென் ஜீசஸ். கர்த்தர் நல்லவராயிருந்து இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். இருமனம் யாக்கோப்பு 1:8 வேதம் சொல்கிறது, இருமனம் உள்ளவர்களே தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. புளியமாத்திரை காலேஜின் தலைப்பு இருமனம் இல்லாமல் ஒரு மனம் உள்ளவர்களாய் தேவனுக்காக நாம் வாழ்கிற தேவ ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையிலே இருமனம், நிலையற்ற தன்மை, உறுதியற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தன்மை குணம் கொண்டவனாக வாழாதபடிக்கு தேவனுக்காக ஒரே மனம். ஆமென். வேதம் சொல்லி அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே எவைகளை கேட்டார்களோ அவைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். வாழ்க்கையிலே ஜெபத்திலே கேட்பதை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 18:19 அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் ஒருமனப்பட்டு காணப்படும் போது பரலோகத்தின் தேவ ஆவியானவர் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு பிதா நம்ம வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருமனம் இல்லாம ஒரே மனமாய் கடைசி காலத்திலே பூர்வ காலத்திலே இருந்தது போல நாமும் இந்த காலத்திலே ஆண்டவருக்கு ஆமென் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசத்திலே ஆமென் அல்லேலூயா ஒரே மனம் உடையவர்களாக இருந்து ஆமென் கர்த்தருக்காக நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவ செய்தியுடைய தலைப்பு ஆமென் அல்லேலூயா. தேவன் நம்மை கண்ணோக்கிற தேவன், தேவன் நம்மை நினைவு கூறுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நாம ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுகிறதுனாலே ஆண்டவர் நினைப்பதினாலே பைபிளை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஆமென் அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. நாம கர்த்தரை நினைப்பது நமக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். அதே போல கர்த்தர் நம்மை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தில் நம்ம செய்யும் போது தேவன் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம நினைவு கூர்ந்தால் நம்ம வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். ஆமென். ஒருவேளை நாம தேவனை நினைவு கூறாம, வேதத்தை படிக்காம, செவிக்காம இருப்போம் என்று சொன்னால் ஆமென் அல்லேலூயா. நான் கர்த்தர் கொடுத்த இந்த உணர்த்தின வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது நிச்சயமாய் நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும் போதுதான்
கேட்டு வீட்டில் போய் ஜெபிக்கும் போது தான் அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தரும். ஆமென். அல்லேலூயா. என்ன தரும்? ஆசீர்வாதத்தை தரும். நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணா, ஒழுங்கா பைபிள் படிச்சா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. கேட்டால் நிறைய பேருக்கு நம்ம சொல்ல முடியாது, சொன்னாலும் ஆமென் நேரம் பத்தாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம். ஆமென். அல்லேலூயா. 12 வசனத்தை வாசிப்போம். ஆமென். 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 ஜீசஸ். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை கேக்குதா சத்தம்? சரி, மைக் சத்தம் என் சத்தமாக கேட்கும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதற்கு முன்பாக சொன்னேன், நாம ஆசீர்வாதத்தின் ஆமென் பாத்திரவான்களாய் ஆசீர்வாதத்தின் பெற்றுக் கொள்கிற தேவ ஜனங்களாய் நாம மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மை நினைக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரையும் தேடி அந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். அல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவர் நினைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அழிவிலிருந்து கர்த்தர் நினைத்தார். ஆண்டவர் எல்லா அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். யோனா 1:6. ஆமென். ஜீசஸ். ஆமென். 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 ஜீசஸ். அல்லேலூயா. 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 யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆமென் அல்லேலூயா அவன் கப்பல் பயணம் போய் கொண்டிருக்கும் போது கப்பல் மாலுமி யோனாவிடத்தில் சொல்றாரு, யோனாவே எழுந்து தேவனை சாமியை வேண்டிக்கொள், ஒருவேளை தேவன் நம்ம அழிந்து போகாதபடிக்கு சாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோனா தன் வாழ்க்கையை, தன் அனுபவத்தை எல்லாவற்றையும் யோனா சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் யோனா சொல்லுகிறார். தேவன் யோனாவின் சபத்தை கர்த்தர் கேட்டு அந்த கப்பலில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நினைக்கும் போது ஆமென் சாமி ஒருவேளை நம்ம நினைத்தருவார் சொன்ன வார்த்தையின்படி ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைத்தருவார் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்தார். ஆமென். எல்லா அழிவிலிருந்து தேவன் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யோனாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். யோனாவின் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழிவிலிருந்து பாதுகாத்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது ஆமென் கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் எப்படிப்பட்ட அழிவுகள் வந்தாலும் அவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. என்ன செய்ய மாட்டார் ஆண்டவரே? ஒரு நாள் கைவிட. அவர் நினைக்கிற மாதிரி நம்ம வாழணும். அவர் நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஆமென் ஹalleluya. மொர்தெகாய் வாழ்ந்து காட்டினார். ஆமென் ஹalleluya. என்ன செஞ்சாரு மொர்தெகாய்? என்ன பண்ணாரு? ஆமென் ஹalleluya. மொர்தெகாய் வாழ்ந்து காட்டினார். கர்த்தர் மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென் ஹalleluya. என்ன செஞ்சாரு? மொர்தெகாய் வாழ்ந்து காட்டினார். ஆண்டவர் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். இன்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழ்ந்தார். கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து ஹalleluya அழிவிலிருந்து பாதுகாப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்ப தேவன் நம்மை நினைவு கூறுகிற அவருடைய நினைவிலே நாம இருக்கோம். ஆமென் ஹalleluya. அவருடைய நினைவிலே நாம இருக்கு. அன்னாள் தேவ நினைவில இருந்தாங்க. ஆமென் ஹalleluya. அண்ணா எப்படி இருந்தாங்க? தேவனுடைய நினைவில இருந்தாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஹalleluya. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஆமென் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஆமென் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அந்த அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் தவறாம தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிற ஒரு அருமையான மகள். ஹalleluya. அதை வாசிப்போம். 1 ஆமென் 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 ஆமென். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எப்படிப்பட்ட மகளாய் காணப்பட்ட சொன்னார். அதே அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். அவள் விசனம் உள்ள மகளாக புதுமொழி சொல்லி ஆழமான துயரம் நிறைந்தவளாக ஆமென் மனம் தன் உள்ளம் நொந்த சகோதரியாக ஆமென் ஹalleluya கிளேசமுள்ள மகளாக வாழ்ந்தார். ஆமென். பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் பல விதத்திலே பல காரியங்களை பேசுவாங்க. ஆமென் ஹalleluya. அப்படிப்பட்ட மன கிளேசமுள்ள மன நொந்தவளாக ஆமென் ஹalleluya ஹalleluya மனம் நொந்தவளாக துயரம் நிறைந்தவளாக ஆனாலும் கர்த்தரை விடாமல் அப்படி ஆலயத்துக்கு அவள் போய்கொண்டே இருந்தார். ஆமென் ஹalleluya. வேதம் சொல்லுது தேவனை தேடுடைய இருதயம் மகிழும். தேவனை தேடுடைய தேடுவதற்கு ஆண்டவர் இளைப்பாறுதலாகிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். கர்த்தரை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென் ஹalleluya ஹalleluya. அன்னாள் தேடினால் கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். ஆமென் ஹalleluya ஹalleluya. அன்னாளுடைய எல்லா மன கிளேசத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஒன்று கேட்டால் ஆமென் கர்த்தர் 6 பிள்ளை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார் என்று சொன்னார். ஆமென். நம்முடைய சந்ததியை கர்த்தர் சேரு விருத்தியாக்குவார். என்ன பண்ணுவாரு? தாவீது கர்த்தரோடு இருந்தால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆமென். நம்ம நினைக்கணும் ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேனா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் நாளுக்கு நாள்
உம்மோடு கூட இருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம சோதித்து பார்க்கணும். ஆமென். என்ன பண்ணி பார்க்கணும்? ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து பார்க்கணும். அந்நாள் தேவனோடு இருந்தார். கர்த்தர் நினைத்தார். 1க்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். உங்க வாழ்க்கையில தேவன் நினைத்திருந்தார். நான் சொன்னது போல உங்களை விருத்தியாக்குவார், உங்களை பெருக செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்தால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவன் நம்மை நினைத்தால் ஆமென் அல்லேலூயா அழிவிலிருந்து பாதுகாப்பார். தேவன் நம்மை நினைத்தால் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா நம்மை பெருகி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்தால் ஆமென் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 105 சங்கீதம் ஆமென் 42 43 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென் அல்லேலூயா. வாசிப்போம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து நம்முடைய ஜனத்தை களிப்போடும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணி. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். 42 அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமையும் நினைத்து ஆமென் வேதம் சொல்லி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைத்தார். ஆமென். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் பாலும் தேடி ஓடுகிற கானான் தேசத்தை நான் கொடுப்பேன். ஆமென் அல்லேலூயா. நான் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் அப்படியாய் வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து தேவன் கர்த்தரை நினைத்து ஆமென் என்ன பண்ணார்? ஆண்டவர் அவங்கள களிப்போடும் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கம்பீர சத்தத்தோடு கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அடிமையாய் இருந்தவர்கள் கண்ணீரோடும் குக்கிரலிட்டு வாழ்ந்த தேவச்சனம் 430 வருடங்களாக ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படியாமையினாலே அடிமையாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் குக்கரிடும் போது கர்த்தர் வாக்கு தத்தத்தை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நினைவு கூர்ந்த தேவன் அவங்களை களிப்போடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஏன்? எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை ஆமென் 430 வருஷத்துடைய விடுதலையை கர்த்தர் தந்தறினார். பல சந்ததிகள் அடிமையாய் 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 வாழ்ந்திருப்பாங்க. ஆமென் அல்லேலூயா. பல சந்ததியிலிருந்து கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவளை விடுவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சந்ததிக்குரிய ஆமென் சாப கேட்டு ஆமென் என்ன கேடு? சந்ததிக்குரிய சாப கேடு. அது நம்முடைய வாழ்க்கையிலே விடுவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னார். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் எல்லா துக்கத்தையும் மாற்றி ஆண்டவர் களிப்போடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் தேவன் நம்மை வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென்
ஹalleluya ஹalleluya. தேவனுடைய நினைவிலே நாம இருக்கிறோம். என்ன செய்யணும்? தேவனுடைய நினைவிலே நம்ம வாழணும். ஆமென். ஒரு சேர் போட்டு அங்கே உட்காந்தீங்கப்பா. ஆமா, ஒரு சேர் போட்டு வெளியே உட்காந்தீங்க. யார் போனாலும் விடாதீங்க. ஆமென். ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நம்ம தேவ நினைவிலே காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலையை ஆமென் ஆண்டவர் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம முன்னோர்கள் நிமித்தமாய் இந்த வாழ்க்கையில போராட்டம், வாழ்க்கையில பிரச்சனை, ஆமென், துன்பம், துயரங்கள் வாழ்க்கையில இருந்து நம்ம தேவனுக்குள் ஆமென் உற்சாகமாய் காணப்படவில்லைக்கு ஆமென் பிசாசு என்ன செய்வான்? நம்ம அப்படியே நெருக்கத்திலே, துக்கத்திலே, ஆமென், கவலையிலே நம்ம ஆழ்த்தி விடுவான். ஆமென். என்ன செய்வான்? கவலையிலே ஆழ்த்தி விடுவான். அப்ப அதை நினைத்து இருக்கும் போது ஆண்டவரை நான் விடுதலையோடு பாட முடியாது, ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க முடியாது, ஆண்டவரை விடுதலையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியாதபடிக்கு ஆமென் ஹalleluya ஆமென் பிசாசுடைய கிரியை தந்திரம் ஆமென் இன்னைக்கு திருச்சபை ஜனங்களை ஆமென் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. அதிலிருந்து நம்ம தப்பணும். அதிலிருந்து நம்ம தப்பித்து ஹalleluya ஹalleluya தப்பித்து ஆமென் தேவன் நம்மை நினைக்கிற விதமாய் நான் வாழ வேண்டும். ஆமென் ஹalleluya. மொர்தெகாய் அப்படிதான் வாழ்ந்தான். ஆமென். ராஜா தூங்க விடல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கட்டளை போல உங்க வாழ்க்கை, நீ ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஆமென் தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் தேவனுக்காக ஆமென் தேவ நம்ம நினைவு கூறுகிற விதமாய் நான் வாழணும். ஆமென். புது வருஷத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆமென். கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு இன்று 15 நாள் முடிஞ்சிச்சு. ஆமென். இன்னும் 15 நாள். ஆமென் ஹalleluya. அடுத்த மாசம் 45 நாள் தான் இருக்குது. ஆமென். எத்தனை நாள் இருக்குது? இந்த 45 நாட்கள் ஆண்டவர் நம்ம நினைக்கிற விதமாக நம்ம வாழ்ந்து காட்டும். ஆமென் ஹalleluya. உலக நினைக்கிற அளவுக்கு தேவன் உயர்த்துவார். ஆமென். தேவன் நம்ம நினைக்கிற அளவாக நான் வாழ்ந்து காட்டினார் தேவன் உலகம் நம்மை நினைக்கும். ஆமென். உலகம் என்ன செய்யும்? நம்ம நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். அந்த உயர்வை இன்னும் 45 நாட்கள்ல உங்க கண்கள் பார்க்கணும். ஆமென். உங்க சமுதாயம் பார்க்கணும். உங்களை விரோதிக்கிறவங்க பார்க்கணும். ஆமென். உன் சந்ததி பார்க்கணும். ஹalleluya. ஏதோ கடமைக்காக கட்டாயத்துக்காக சபைக்கு என்ன செய்கிறது? வருவதை காட்டினோம். ஆண்டவரே உங்களுடைய நினைவுகளிலே நான் இருக்கிறேன். ஆமென். நினைவுகள் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொன்ன வார்த்தை முடி அந்த நல்ல பங்காகிய தேவனுடைய நினைவுகள் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்தாங்க. மரியாள் மார்த்தாள் கேட்கும் சொல்றாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ பற்பல வேலைகளால ஆமென் கவலைப்பட்டு இருக்கிற இந்த கவலை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு பற்பல வேலைகள், அதிலேயே குடும்ப வேலைகள், அதிலேயே கவலைப்பட்டு ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார முடியாதபடிக்கு ஆமென் நம் தேவனுடைய நினைவுகளிலிருந்து நாம் விலகி போறோம். ஆமென். தேவனுடைய நினைவுகளிலிருந்து நாம் விலகி போறோம். இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க தேவ நினைவுகளிலே காணப்படும் போது ஆமென் ஹalleluya ஹalleluya
ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்தருகிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்தார். ஆமென். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். ஆமென். ஆமென். 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, ஆமென், அல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த முடிவை ஆண்டவர் நமக்கு தருவார். கையத்தை சோத்திரிப்போமா? ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவு, ஆமென், எதிர்நோக்கி இருக்கிற முடிவு. நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, நல்ல வீடு கிடைக்கணும் ஆண்டவரே, நல்ல எதிர்காலம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, ஆமென், எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே என்று நீ எதிர்பார்க்கிறியோ, ஆமென், எதிர்பார்க்கிறோமோ அந்த முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் பேரிலே அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தீமைக்கான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகள். ஆமென். அது எப்படிப்பட்ட நன்மை? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட லாசர் ஆண்டவர் நினைக்கிறாரு? நான் வசனம் சொல்லு. வாசி, சத்தமா வாசி. ஆமென். சத்தமா நிறுத்தி படி. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதிர்பார்க்கிற நம்முடைய நினைவுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிறேன். அது எப்படிப்பட்டது? சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? உங்க வாழ்க்கையில தீமையே வராது. வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம நினைத்தா அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு. அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகள். ஆமென். அதை முதல் ஆரம்பிச்சோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் அழிவிலிருந்து பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா துயரத்தையும் கண்ணீரையும் மாற்றி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தது போல ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியா பார்த்தோம், கர்த்தர் நம்மை நினைத்தால், ஆமென், ஹல்லேலூயா, எதிர்பார்த்திருக்கிற முடிவாகிய, ஆமென், சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. அடுத்தபடியாக கர்த்தர் நம்ம நினைக்கும் போது ஆமென் வாழ்க்கையிலே நிந்தைகள் மாறும், வாழ்க்கையிலே அவமானங்கள் மாறும். ஆமென் ஹalleluya. ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22 24 வசனம். ஆதியாகமம் 30 22 23. ஆமென் 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 சீரியாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். ஆமென் அன்று ராத்திரி தேவன் சீரியாத் தேசத்தானாகிய லாபானுக்கு ஆமென். சொப்பனத்திலே தோன்றி 38 வாசிங்க. 38 22. ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. தேவன் கர்த்தர் ராகேலை நினைத்தார். ஆமென். ஆண்டவர் ராகேலை நினைத்தார். ஆமென். ஆண்டவர் ராகேலுடைய எல்லா கர்ப்பத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென் ஹalleluya. 23 வாசித்தீங்களா? 30 22 நீ மாத்தி வாசித்தியோ? ஆமென். அவள் கர்ப்பவதியாகி அவள் குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென் ஹalleluya ஹalleluya. தேவன் என் நிந்தையை நீக்கினார். ஆமென் ஹalleluya. ஆதியாகமம் 30 22 23 வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். கர்த்தர் ராகேலை நினைத்தருளும் போது ராகேலுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் ராகேலை நினைத்தருளும் போது ஆண்டவர் எல்லா நிந்தைகளை கர்த்தர் மாற்றினார். ஆமென் ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம நினைத்தருளுகிற கண்ணோக்கமாயிருக்கிற தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். தேவன் நம்முடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் ஹalleluya. தேவன் நமக்கு உதவி செய்கிற தெய்வமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவாது, அந்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆமென் ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசேஷித்த காட்டு புஷ்பத்தை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம். ஆமென் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் ஹalleluya. நம்ம விசேஷித்தவர்களாய் கர்த்தர் வைத்தார். அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் அது நிறைவேறும். ஆமென் ஹalleluya ஹalleluya. அது வெறுமையா திரும்பாது. அது எப்படி திரும்பாது? நம்முடைய கையில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் அது வெறுமையா இல்லை, அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதான் சொன்னார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் நம்ம அழிவிலிருந்து ஆமென் கர்த்தனை சிலர் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம நிந்தைகளை மாற்றுகிற தேவன். ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென் ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென் ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஹalleluya. இந்த நாளிலே தேவன்
நம்ம நினைக்கும் போது ஆண்டவரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்று, ஆமென், நன்மைகளை பெற்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம், ஆண்டு நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, இயேசுவே, எங்களை நினைத்தருளுகிற தேவன். ஆமென். ஜீசஸ், எங்களை நினைத்தருளுகிற தேவன், நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நினைவுகளிலே ஒரு அன்னாளை போல, ஒரு ராகேலை போல, ஒரு மொர்தெகாயை போல, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்தருளும் சொல்லி நம்ம எல்லாரும் சோமனமா. கர்த்தர் உங்களை உங்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நேராக நாம் திருப்புவோம். அவருக்கு நேராக நம் இருதயத்தை நாம் திருப்புவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீர் எங்களை நினைக்கும் போது என் நிந்தை மாறுமே. நீர் எங்களை நினைக்கும் போது எங்களை விடுவிக்கிறவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரே, மகிழ்ச்சியை கொடுக்கிறவரே, ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, கிரியை செய்ய சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம், 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 சோத்திரம். தேவனுடைய நினைவில் இருப்போம். ஆண்டு சொன்னாரே, நான் உன்னை என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், 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 வரைந்திருக்கிறேன். நம்ம நினைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படியாய் ஆண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சிறு பிள்ளை மட்டும் பெரியவருக்கு ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம். தொடர்ந்து நமதிலே தானியேல் முன்பாக ஜெபிப்பார். ஆமென். ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால. ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறோம்.